செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததால் பச்சிளம் குழந்தை உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். கல்பாக்கம் அடுத்த வயலூர் பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் சுஜாதா தம்பதியருக்கு 8 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பின் பிரசவத்திற்காக சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சுஜாதா அனுமதிக்கப்பட்டார். அப்போது மருத்துவர் இல்லாத நிலையில் இரவில் 2 செவிலியர்கள் மற்றும் உதவியாளர்கள் இணைந்து பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுஜாதாவிற்கு அதிக மூச்சுத்திணறல் ஏற்படவே பதற்றமடைந்த செவிலியர்கள் உடனடியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் சோதித்து பார்த்ததில் குழந்தை ஏற்கனவே வயிற்றில் இறந்துள்ளதாகவும் அப்படியே சென்றால் தாயின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் கூறியுள்ளனர். உடனடியாக சுஜாதாவிற்கு பிரசவம் பார்க்கப்பட்டு இறந்த நிலையில் குழந்தை வெளியே எடுக்கப்பட்டது. இந்நிலையில் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையை பெண் படிச்சு முடிச்சுட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவமனை முன்பு மண்டியிட்டு கதறி எழுதனர். பண்ணிட்டு டாக்டர் யாருமே இல்லை. 2 நர்ஸு, ஒரு ஆயம்மா, ஒரு அட்டெண்டர் தான் இருந்தாங்க. பிரசவம் பார்க்குறேன்னாங்க. 3 மணிலேருந்து வலி அதிகமாக ஸ்டார்ட் ஆகி கத்த ஆரம்பிச்சுட்டு வலி தாங்க முடியல. போய் பண்ணாங்க. ப்ரெஸ் பண்ணி ஒரு நர்ஸு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இன்னும் நர்ஸு அட்டெண்டர் அந்த ஆயம்மா போய் பாத்ரூம்லாம் கழுவிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் கை க்ளவுஸ் போட்டு வந்து கையை விழுது. என் பாப்பாவில் பார்க்கக்கூடியது நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா அந்த ஆயாமா பிரசவம் பார்க்குது. அந்த ஆயாமா பார்க்கலாமா? செங்கல்பட்டில் ஏறும் போது அவங்க கேட்குறாங்க, நர்ஸே கேட்குறாங்க, வயிற்றுல அசைவு இருக்கான்ட்டு. அசைவு இல்லைன்னு நான் கேட்குறேன், என்ன சிஸ்டர் அசைவு இல்லைன்றீங்க? டக்குன்னு என்னை ஆம்புலன்ஸ்லேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு கதை சாத்திட்டு நான் ஃப்ரண்ட்டில் உட்காடுறேன்னு என்னை ஆம்புலன்ஸில் கூட ஏற்றலை. செங்கல்பட்டுக்கிட்டுன்னு போயிட்டாங்க. எப்படி ஆயிட்டு ஒரு ஆயம்மா வந்து அம்மா போது அழுத்துனாங்க. அப்படி கத்துனாங்க. அம்மா மேலே ஏறி அழுத்துனாங்க. யார் செவிலியரா? அவங்கள தான் பண்ணாங்களா? யூனிஃபார்ம்ல இருக்கிற நர்ஸ் அந்த ஆயம்மா பண்ணாங்க.